புலர்ந்தது. யாம் செய்த தவத்தால் உண்மையிரு கணம் போயினையாவும் எழும் பசு போற்றோடர் எங்கேனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் இரவி. வணக்கம். இது தேசத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம். நமது நாட்டை பற்றி சிந்திக்க வேண்டியது தலைவர்களின் பொறுப்பு மட்டுமா? அது இளம் தலைமுறைகளின் பொறுப்பும் கூட. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது இரவில்தான் என்பதற்காக நாம் இருட்டிலேயே இருக்க வேண்டியதில்லை. வெள்ளைக்காரர்களை விரட்டியதுடன் விடுதலை போர் முடிந்துவிட்டது என்பதும் இல்லை. இன்றும் அந்த விடுதலை போர் தொடரத்தான் செய்கிறது. இந்தியாவின் ஒவ்வொரு நாளையும் செதுக்குவதில் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். 1998 அடல் பிஹாரி வாஜ்பேயி இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்ற போது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் உலகத்தரத்தில் இந்தியாவின் இடம் 139. இந்தியாவின் அந்நிய செலாவணி பற்றாக்குறை 10,000 கோடி. 6 ஆண்டுகளில் நாடு அடைந்தது முன்னேற்றம். 139ஆம் இடத்திலிருந்து 127வது இடத்தை பிடித்து இந்தியாவின் மதிப்பு கூடியது. பற்றாக்குறை நிலைமை மாறி உபரியாக $400 கோடி அந்நிய செலாவணி கையிருப்பானது. இதை ஏற்றுக்கொண்டவர் யார் தெரியுமா? நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் 2004ஆம் ஆண்டு பட்ஜெட் உரையின் போது இதை வைத்துக்கொண்டு இந்தியாவின் பொருளாதாரத்தை விரைவில் முன்னேற்ற முடியும் என்றார். இப்படி சொன்னவர்களின் காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நடந்தது? இந்தியாவின் மனிதவள குறியீட்டை 127லிருந்து 136க்கே பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள். $400 கோடி கையிருப்பை கரைத்துவிட்டு 11,000 கோடி பற்றாக்குறையும் ஏற்படுத்தினார்கள். அவர்கள் ஆட்சியில் நிலைமை இப்படி தலைகீழாக மாறிவிட்டதை உணராமல் இந்தியாவின் இந்த பற்றாக்குறைக்கு காரணம் என்ன என்று கேட்டால், நீங்களெல்லாம் தங்கம் வாங்குவதால் தான் இந்த நிலை என்று பொதுமக்களை குறை சொல்லுகிறார் ப. சிதம்பரம் அவர்கள். இந்த நிலையை சரி செய்ய காங்கிரஸ்காரர்கள் கோயில் தங்கத்தை கை வைப்பதில் குறியாக இருக்கிறார்கள். இந்த ஆசாமிகளின் ஊழல் திருவிளையாடல்களுக்கு நம் சாமியின் தங்கமா கிடைத்தது? கணினி யுகத்திலும் கட்டை வண்டியில் போக சொல்கிறார் பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி. இரவு 8 மணி முதல் காலை 8 மணி வரை பெட்ரோல் பங்குகளை மூட அருமையான யோசனையை இவர் அளிக்கிறார். இன்னொரு அறிவாளி அமைச்சர் வெங்காய பற்றாக்குறைக்கு காரணம் வெங்காய விளைச்சலை விடவும் வெங்காய தேவைகள் அதிகம் இருப்பதுதான். எனவே சமையலில் வெங்காயத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். வெங்காயத்தின் எரிச்சலை விட சரத்பவாரின் பதில் அதிக எரிச்சலை அளிக்கிறது. இன்னொரு அறிவுஜீவி மத்திய அமைச்சர் கபில் சிபல் வெங்காய விலையேற்றத்திற்கு வியாபாரிகளையும் விவசாயிகளையும் குற்றம் சாட்டுகிறார். குறைந்த விலையில் வாங்கி குறைந்த விலையில் விற்க வேண்டியதுதானே, அரசாங்கமா வெங்காயம் விற்கும் என்று கேட்கிறார். இன்னொருவர் தில்லியின் காங்கிரஸ் முதல்வர் ஷீலா தீக்ஷித் அவர்கள் என்ன சொல்லுகிறார்? மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க வீட்டில் மின்சார பல்புகளை குறைக்க வேண்டுமாம். ஏசி போட்டுக்கொண்டு கரண்டை செலவழிப்பதை விட ஏசி பஸ்ஸில் ஊரை சுற்றி வெயிலை சமாளிக்க பழகிக் கொள்ள வேண்டுமாம். ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி செய்யும் குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்களில் மட்டும் எப்படி 24 மணி நேரமும் மின்சாரம் கிடைக்கிறது என்று நாம் கேட்டால், அதானே அங்கே மட்டும் எப்படி கிடைக்கிறது என்று திரும்ப கேட்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். பருத்தி உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் மகாராஷ்டிரம், அங்கே தற்போது விவசாயமே இல்லை. பூச்சி மருந்தை குடித்து சாகிறார்கள். இப்படி விவசாயிகள் சாகிறார்களே என்று கேட்டால் அவர்கள் வேறு தொழிலுக்கு போக வேண்டும்
என்கிறார் பிரதமர். ஆனால் மோடியோ குஜராத்தில் பருத்தி உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளையும் வாழ வைக்கிறார், நெசவாளிகளையும் வாழ வைக்கிறார். இன்று உணவு கிடங்குகளில் புழுத்து போய்க் கொண்டிருக்கும் உணவு தானியங்களை ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக தரலாமே என்று உச்சநீதிமன்றம் கேட்டதற்கு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ராஜீவ் சுக்லா என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர்களுக்கு இலவசமாக கொடுத்தால் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு லாரிகளில் ஏறி பிடுங்கிக் கொண்டு விடுவார்கள், அதனால் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். I think it would be very difficult to distribute food grains freely. There will be massive fight, thousands of people will throng upon on those trucks. பிடுங்கி தின்னும் பசி ஏழைக்கு வீணாவதை கூட தர முடியாதாம் இந்த அரசுக்கு. ஆனால் மிகவும் பின்தங்கிய மாநிலமான சத்தீஸ்கடில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் மக்களுக்கு உணவு தன்னிறைவு. அங்கே உண்டி கொடுத்த உத்தமர் என்று ராமன் சிங்கை மக்கள் போற்றுகிறார்கள். இதுதான் காங்கிரஸ் ஆட்சிக்கும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். விமானத்திலும் ரயிலிலும் சாதாரண வகுப்பில் பயணம் செய்கிறவர்களை மந்தை வகுப்பு, கேட்டில் கிளாஸ் என்று சொன்னவர் காங்கிரஸ் அமைச்சர் சசி தரூர் அவர்கள். 5 நட்சத்திர ஓட்டலில் காப்பி குடிக்கும் இவருக்கு நம்மை பார்த்தால் ஆடு மாடுகளாகத்தான் தோன்றும். என்ன செய்ய? பெற்ற பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க வக்கில்லாத தாய் இருக்கிறாள் இங்கே. வெறும் 500 ரூபாய்க்கு பிள்ளையை விற்கும் கொடுமையும் இங்கேதான் நடக்கிறது. ஆனால் திருவாளர் ராகுல் காந்தி வறுமை என்பது ஒரு மனோநிலை என்கிறார். காரணம் அவர் இருக்கும் நிலை அப்படி. இந்தியாவின் எல்லைக்குள் அத்துமீறி சீனப்படை 19 கிலோமீட்டர் உள்ளே வந்துவிட்டது. இது பற்றி கேட்டால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்கிறார். How many troops, how far in is not necessarily a full answer. ஆனால் கார்கிலில் கடைசி பகைவன் இருந்தாலும் அவனை விரட்டாமல் ஓயமாட்டேன் என்று கர்ஜித்தவர் அடல் பிஹாரி வாஜ்பேயி. பாகிஸ்தான் ராணுவத்தினர் காஷ்மீருக்குள் நுழைந்து நமது இந்திய ராணுவ வீரர்கள் 5 பேரை சித்திரவதை செய்து கொன்றிருக்கிறார்கள். இதையும் ஒப்புக்கொள்கிறார் நம் நாட்டு ராணுவ தளபதி. ஆனால் ராணுவ அமைச்சர் AK ஆண்டனியோ கொண்டவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, பாகிஸ்தான் ராணுவ சீருடையை மட்டுமே அணிந்தவர்கள் என்று பொறுப்பற்ற வகையில் பதிலளித்திருக்கிறார். 20 heavily armed terrorists along with persons dressed in Pakistan army uniforms. ஆனால் இச்சம்பவம் குறித்து மோடி அவர்கள் பாகிஸ்தானின் இந்த செயலுக்கு பாகிஸ்தானின் மொழியிலேயே பதில் சொல்ல வேண்டும் என்றார். पाकिस्तान को उसी की भाषा में जवाब देना चाहिए, ये लव लेटर लिखना बंद करना चाहिए. இந்தியாவில் எதிரிகளின் குண்டு வெடிக்காத இடமே இல்லை. அதே சமயத்தில் எல்லா குண்டு வெடிப்புகளையும் நம்மால் தடுத்துவிட முடியாது என்கிறார் ராகுல் காந்தி. கையாலாகத்தனத்தின் உச்சகட்டம். இதைவிட வேறு என்ன இருக்க முடியும்? It is very difficult to stop every single terrorist attack. குண்டு வெடிப்புக்குரிய விவரங்களை உளவுத்துறையினரால் சேகரிக்க முடியவில்லை, அது ஒன்றும் தப்பில்லை என்கிறார் முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம். But there was no intelligence regarding an imminent attack in Mumbai. It is not a failure of the intelligence. குண்டு வைப்பவர்களை கண்டுபிடிக்கவும் முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. செயலிழந்த அரசின் கரிசனமற்ற போக்கை பொறுப்பற்ற அமைச்சர் வெளிப்படுத்துகிறார். இல்லை என்றால் பயங்கரவாதத்தை தடுக்கும் பொட்டா சட்டத்தை வாபஸ் பெறுவார்களா? பாராளுமன்றத்தையே தாக்கிய முக்கிய குற்றவாளி அப்சல் குரு. ஆனால் அவனை தூக்கிலிடுவதற்கு காங்கிரஸ்காரர்களுக்கு ரொம்பவும் தயக்கம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து விடுமாம். காரணம் சொல்கிறார் தில்லி முதல்வர் ஷீலா தீக்ஷித் அவர்கள். குற்றவாளிகளை தண்டிக்க கூட துப்பில்லை என்றால் என்ன பொருள்? இந்த அரசு திராணியற்ற அரசு என்பதைத்தானே இது காட்டுகிறது. காங்கிரஸ் பெண் முதல்வர் ஒருவர் வீதியில் நடக்கும் எல்லா பெண்ணுக்கும் பாதுகாப்பு தர முடியுமா என்று கேட்கிறார். மோடியின் ஆட்சியில் எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு மட்டுமா கிடைக்கிறது? பெண்களுக்கு கல்விக்கான வழிவகையும் செய்யப்பட்டிருக்கிறது.
அது மட்டுமா, பெண்கள் பேரில் சொத்து எழுதினால் பத்திரச் செலவு பாதிதான் அங்கே. இலங்கை அரசு வாஜ்பேயி ஆட்சி காலத்தில் இந்தியாவிடம் ஆயுதம் கேட்டது. ஆனால் அதை நாங்கள் கொடுத்தால் அதை வைத்து தமிழர்களை தானே அழிப்பீர்கள், தரமாட்டோம் என்றார் வாஜ்பேயி. ஆனால் காங்கிரஸ் அரசு ஆயுத உதவி செய்தது. அங்கே தமிழர்களுக்கு நேர்ந்த கதி உலகுக்கே தெரியும். மீன் பிடிக்கப் போகும் தமிழர்களை யார் யாரோ பிடித்துக் கொண்டு போகிறார்கள். இது கச்சத்தீவை விட்டுக் கொடுத்ததால் வந்த கதி. எனவே கச்சத்தீவு நம்முடையது, அதை திரும்ப பெற வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்கிறது. Beyond doubt that this Kachativu was part of Ramanathapuram Jamin. I request the government please understand the sentiments, call an all-party meeting about the renegotiation about the Kachativu and then revise your stand in the Supreme Court where you have filed a wrong affidavit. ஆனால் இலங்கை அரசுக்குத்தான் கச்சத்தீவு சொந்தம் என்று ஆவணம் சமர்ப்பிக்கிறது காங்கிரஸ் அரசு. காங்கிரஸ் ஆட்சியில் நம் கையை விட்டு போனது அக்சாய் சின், காஷ்மீரின் ஒரு பகுதி, அருணாச்சல பிரதேசத்தின் ஒரு பகுதி, தீன்பீகா, கொக்கோ தீவுகள், கச்சத்தீவு, இப்படி இடங்களை மட்டுமல்ல, மானத்தையும் விட்டுக் கொடுப்பது அவர்கள் வழக்கம். போதா குறைக்கு பர்மா கூட அத்துமீறி உள்ளே நுழைகிறது. காங்கிரஸ் ஆட்சியின் வீரம் அப்படி. ஐநா சபையில் இன்னொரு நாட்டு அமைச்சரின் உரையை தனது உரையாக நினைத்து படித்து கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் விற்றுவிட்டார் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள். Allow me to express my profound satisfaction regarding the happy coincidence of having two members of the community of Portuguese-speaking countries, Brazil and Portugal, together here today. நதிநீர் இணைப்பு என்பது நமக்கு பழைய கனவு. வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று பாரதி கண்ணில் மின்னிய கனவும் அதுதான். அடல் பிஹாரி வாஜ்பேயி நதிநீர் இணைப்பு திட்டங்களை உருவாக்கினார். இதெல்லாம் ஒத்து வராது என்று கிடப்பில் போட்டது காங்கிரஸ் ஆட்சி. இதை செய்த மகானுபாவர் யார் தெரியுமா? காங்கிரசின் பிரதமர் வேட்பாளர் திருவாளர் ராகுல் காந்தி அவர்கள்தான். குஜராத்தில் சிறு நதிகளை இணைத்து சாதனையும் படைத்து விட்டார் மோடி அவர்கள். பொதுவாக பூதங்களை கண்டு மக்கள் நடுங்குவார்கள். ஆனால் பஞ்சபூதங்களே காங்கிரஸ்காரர்களை கண்டால் நடுங்குகிறது. நெருப்புக்கு ஆதாரமான நிலக்கரியில் ஊழல் 1,86,000 கோடி. நீர்ப்பாசன ஊழல், பல உயிர்களை பழிவாங்கி முடித்த ஊழல். சோனியா காந்தியின் மருமகன் ராபர்ட் வாத்ராவின் நில மோசடி ஊழல் இருக்கிறதே, நிலத்தையே அதிர வைத்த ஊழலையா அது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் கண்டு காற்றின் அலைவரிசையே கதிகலங்கி போய்விட்டது. 1,76,000 கோடி என்கிறார்கள். விண்வெளி நிறுவனம் இஸ்ரோவில் ஊழல் 2 லட்சம் கோடிகள். இப்படி பஞ்சபூதத்தையும் பயமுறுத்தியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். காமன்வெல்த் விளையாட்டு போட்டியை இந்தியாவிற்கு கொண்டு வந்தது என்னவோ பாரதிய ஜனதா கட்சிதான். அதிலும் ஊழல் செய்து விளையாட முடியும் என்று காட்டியவர் காங்கிரஸ் தலைவர் சுரேஷ் கல்மாடி. ஓடும் ரயிலில் ஊழல், ராணுவத்துறையில் ஊழல், ஊரக வேலைவாய்ப்பில் ஊழல், மருத்துவ கவுன்சிலில் ஊழல், இப்படி எல்லாவற்றிலும் ஊழல். அகப்பட்ட இடத்திலெல்லாம் ஊழல் செய்து பழகியவர்கள் ஹானுரை விநியோக இயந்திரத்திலும் 11 கோடி ஊழல் செய்து விட்டார்கள் ஐயா. அங்கிங்கெனாதபடி எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். காங்கிரஸ்காரன் ஊழல் செய்வது மட்டுமல்ல, அடுத்தவருக்கும் லஞ்சம் தந்து ஊழல்வாதியாக மாற்ற நினைப்பவன். எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுத்து பார்த்த லட்சியவாதி. இவர்களின் இந்த பேரத்தை கண்டு உலகமே கைகொட்டி சிரித்தது. குதிரை பேரம் நடத்தாமல் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரிய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி என்று எதிர்க்கட்சியில் இருந்த முரசொலி மாறன் அன்று சொன்னார். யோசியுங்கள், ஊழல் வேண்டுமா, நேர்மை வேண்டுமா? இந்தியாவின் ஊழல் பணம் நம் ஒவ்வொருவரின் ரத்தத்தில் இருந்து உறிஞ்சிய பணம். எவ்வளவு இருக்கும் என்று குத்துமதிப்பாக சொன்னால் 73 லட்சம் கோடி. வெளிநாட்டில் இருக்கும் இந்தியாவின் கருப்பு பணம் 70 லட்சம் கோடி. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு 2500 அனல் மின் நிலையங்கள் அமைக்கலாம். ஒவ்வொரு கிராமத்திலும் 3 சுகாதார நிலையம் அமைக்கலாம். 24 கோடி வீடுகள் கட்டலாம்.
ஒவ்வொரு இந்தியனுக்கும் கையில் 5.5 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும் தரலாம். ஐயோ, இவ்வளவு பணமா? அதை உள்நாட்டுக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டது. ஆனால் முன்னாள் நிதியமைச்சரும் இந்நாள் ஜனாதிபதியுமான பிரணவ் முகர்ஜி அதெல்லாம் சிக்கல், நாம் கொண்டு வந்தால் என்ன நடந்துவிடும்? I cannot declare the names I have given. That is legal prohibition. When we got these names from the German authorities, there is a confidentiality clause. திட்டம் போட்டு திருடும் கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும். New ways of tax evasion is also developing. You will have to keep in mind, after all, those tax planners, they are not less intelligent than the tax collectors. இது திருடர்களை காப்பாற்றும் வாதம் அல்லவா? இந்தியாவின் பெருமையை உயர்த்தி, இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தி, பண்பாட்டை உயர்த்தும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வேண்டுமா, ஊழல் காங்கிரஸ் வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். திருத்த முடியாத அளவிற்கு நாடு கெட்டுப்போய்விட்டது என்று நாம் நினைக்கும் இந்த காலத்திலும் குஜராத்தில் பார்போற்றும் நல்லாட்சி மோடியால் தர முடிகிறது. குஜராத்தின் நல்லாட்சியும் நல்ல வளர்ச்சியும் இந்தியா முழுவதும் கிடைக்க வேண்டும். வெளிச்சம் பரவ வேண்டும், இருள் பரவவிடக்கூடாது. தேர்தல் வந்தால் காங்கிரஸ் கையை காட்டுகிறது, ஜெயித்து வந்தால் கைவரிசையை காட்டுகிறது. ஊழல் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டால் எதிர்கால தலைமுறை நம் கல்லறைகளை தோண்டி நம் மீது காரி துப்பும். நாடு வெள்ளையரிடமிருந்து தப்பியது போலவே கொள்ளையரிடமிருந்தும் தப்பிக்க வேண்டும். இன்றொரு பாரதம் ஆக்க வந்தோனே, இந்திய வாழ்வினை ஆதரிப்பவனே, வென்று தரும் துணை நின்னருள் அன்றோ, வெற்றி குழைப்பது எம் கடன் அன்றோ. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே 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 வந்தே. மோடியின் ஆட்சி மலர வாக்களிப்பீர் தாமரை.